வணக்கம். இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வர்றவங்க அவசரமாக ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும். சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது சாதம் மட்டும்தான் இருக்குது, குழம்பெல்லாம் இல்லை, டயர்டாக இருக்குது, ஏதாவது ஒன்று பசிக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த ரைஸு. பேச்சுலர்ஸ்க்கும் இந்த ரைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலைல பசங்க சாதம் மட்டும் வச்சுட்டா இந்த சாதத்தை செஞ்சு சாப்பிட்றலாம். அதுக்கு காலையில் வடித்த சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, சாதம் மட்டும் மிச்சம் இருந்துச்சுன்னா போதும், குழம்பெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. சாதத்தை ஊற்று நல்லா எடுத்து பொலன்னு எடுத்து வச்சுட்டு ஒரு 2, 3 பெரிய வெங்காயம், உங்கள் சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. 2 வரமிளகாய், இதோட பச்சை மிளகா வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 5, 6 பூண்டு பல்லை நைஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு பெருங்காயத்தூள். இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது என்னடா போய் குழம்பு வைக்கணும், டயர்டாக இருக்கே, இன்றைக்கி இருக்கிற சாதத்தை சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறவங்க இது மாதிரி தாளித்து சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கும். கடலெண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். நல்லா கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் கலந்து கடலைப்பருப்பெல்லாம் வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 வரமிளகா, உங்களுக்கு பச்சை மிளகாய் இன்னும் காரமாக சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகாவும் நைஸாக நறுக்கி போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்க பூண்டு, இதோட நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை. எவ்வளோ வெங்காயம் வேணாலும் உங்களால் நறுக்க முடிஞ்சாலும் நறுக்கி போட்டுக்கோங்க. இதை நல்லா வதங்கட்டும். ரொம்பவும் வதங்க வேண்டியதில்லை. கொஞ்சம் நறுன்னு இருந்துச்சுன்னா சாப்பிட்றப்பத்துக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். வெங்காயம் லேசாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேணாம். நறுன்னு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தேவையான அளவு, அந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ரொம்ப சிம்பிள். பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியான சாதம். ஈவினிங்கில் லேடிஸ்லாம் அப்படியே டயர்டாக இருக்கும்போது இது மாதிரி ஒரு நாளைக்கு சாதம் செஞ்சு கொடுத்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஒரு அப்பளம் பொரித்து வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இழுத்து வச்சுருக்க சாதத்தை போட்டு இதோட நல்லா கலந்து விட்டுரும். சாதம் நல்லா மிக்ஸ் ஆனாலும் அப்படியே சூடோட ஒரு அப்பளமோ வத்தலோ பொரித்து வச்சுட்டு, இல்லைன்னா எதுவுமே தேவையில்லை. அந்த வெங்காயம், கடலை பருப்பெல்லாம் அப்படி நறுன்னு இருக்கும் சூட்டோடு சாப்பிடும்போது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்றலாம். அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே டக்குன்னு வதக்கிட்டு 2 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்றலாம். நம்ம அவசரமாக வர்ற டைமில் பசியோடு இருக்கிறவங்களுக்கு இது டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். பிள்ளைங்களுமே ஸ்கூல்லேருந்து வந்தால். இந்த வெங்காய சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.